ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 33:9. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோட பேசினார். கடந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசினார். நேற்றைய செய்தி முடியல, ஆனாலும் இந்த வார்த்தையே மீண்டும் ஆண்டவர் சிந்தையிலேயே திரும்ப திரும்ப கொண்டு வந்து தியானிக்க வைத்து கொண்டிருந்தபடியினாலே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இதில் இருந்து பேசுவாராக. மோசே எந்த கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறானோ மேகஸ்தம்பம் இறங்கி அந்த கூடார வாசலிலே நின்றது. ஆமென். நாம் தங்கி இருக்கிற கூடாரத்தில் கர்த்தருடைய மேகம் இறங்கணும். ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம், மேகத்தில் கர்த்தர் இறங்கினார். மேகத்தை ரதமாக்கி வருகிறவர், மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருக்கிறவர். மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்த போது மேகம் இறங்குச்சு. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை அதுதான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் மோசேக்கு வாக்கு கொடுத்தார். யாத்திராகமம் 19வது அதிகாரத்தின் 9வது வசனத்தில், யாத்திராகமம் 19:9, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படிக்கு நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். மேகம் வந்து இறங்கி நிற்கிற அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், கர்த்தர் நம்மிடத்திற்கு வருகிறதை காண்பிக்கிறது. தேவ சமூகம், அதாவது சமூகத்தை நாம் அனுபவிக்கிறோம், ஆனால் நாம் அவரை பார்த்தது கிடையாது. நம்முடைய கண்கள் அவரை என்ன செய்யறதில்ல, பார்க்கவில்லை. ஆமே, அந்த ஆழத்தில் போகும்போது நாம் அவருடைய சாயலை காணுகிறோம். மோசே கீழே இருக்கும்போது அவருடைய சாயலை கண்டான். மகிமையிலே போகும்போது முகமுகமாய் அவரோடு மகிமையிலே பேசி கொண்டிருந்தான். தேவ சமூகத்தில் அந்த முழுவதுமாய் ஒருவன் செல்லும் போது அவருடைய சாயலை காண்கிறான், அவனால் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். நமக்கு தெரியும், பத்மு தீவிலே ஆவிக்குள்ளான யோவான், நான் மனுஷகுமாரனை கண்டேன் என்று சொல்லவில்லை, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இந்த சாயலை அவன் காண்கிறான். ஆமென். கர்த்தர் சொல்லுகிற, நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். தேவ சமூகத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்றாலே அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் நம்மிடத்திற்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். இது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. நான் கார்மேகத்தில் வருவேன். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் வரணும். நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் வரணும். நாம் துதிக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் வரணும். நாம் சபை கூடும் போது கர்த்தர் நம்மிடத்தில் வரணும். நாம் குடும்பமாய் கூடி இருக்கிற இடத்துல மேகம் வந்து இறங்கணும். ஹல்லேலூயா. ஆமென். மேகம் தங்கும் கூடாரமாய். ஆமென். நான் அது ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, 3 நாளைக்கு 3 செய்திகள் ஆயத்தமாக்கி வைக்க கிருபை செய்தார். ஆனால் ஒவ்வொரு நாள் போக போக ஆண்டவர் வந்து ரூட்டை அப்படி மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கிறார். நேற்று இந்த வார்த்தையை தியானித்ததிலிருந்து ஒரு பெரிய தாக்கம். நம்முடைய கூடாரம் அவருடைய மேகம் வந்து இறங்கி தங்குகிற கூடாரமா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க, என் கூடாரம் அப்படி இருக்கணும் ஆண்டவரே, நம்முடைய மேகம் வந்து நீர் வரணும்பா. ஹல்லேலூயா. நம்முடைய வீடு அப்படி இருக்கணும். மேகம். மோசே கூடார வாசல்ல பிரவேசித்த போது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 32வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால், மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. கீழே ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிற, தேவன் அருவருக்கத்தக்க ஒரு துணிகரமான பாவத்தை செய்தார்கள். பொன்னினாலே ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து, இதுவே எங்களை எகிப்திலிருந்து வரவழைத்த தெய்வம் என்று சொல்லி அதை வழிபட ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் மாறிட்டு
அதற்கு பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். ஆண்டவருக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், மோசே கொஞ்சம் கம்மி பண்ணு. சவுண்ட் ரூம்ல யார் இருக்கா? ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், மோசே இந்த ஜனத்தை நான் அழிச்சிட, மோசே என்னை விடு மோசேங்கிறார். அந்த அளவுக்கு தேவனை வேதனைப்படுத்தின காரியம் அங்க நடக்கிறது. மோசே கெஞ்சி பிரார்த்தித்து கீழே வந்தான். கீழே வந்து பார்க்கும்போது தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல வேற காரியங்கள் இருக்கிறது. மோசே என்ன செய்தார் தெரியுமா? கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வந்து போட்டான். தேவனோடு இருக்க விரும்புகிறவனால தாங்கிக் கொள்ள முடியாத காரியம் என்ன தெரியுமா? தேவன் இருக்கிற ஸ்தானத்துல வேற எது இருந்தாலும் அவனால தாங்கிக் கொள்ள முடியாது. இன்னும் சொல்லணும்னா, தேவனுக்கு இடமில்லாத இடத்துல இந்த மோசே இருக்க விரும்பவில்லை. அவன் கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வந்து போட்டான். பாளையத்துக்குள்ள லட்சக்கணக்கு ஜனங்கள், பாளையத்துக்கு வெளியே ஒருவன் கூடாரம் போட்டு இருக்கிறான். மேகம் கூட்டத்தை பார்த்து இறங்காது. மேகம் ஆமென் அவரோடு இருக்க விரும்புகிறவனை பார்த்து இறங்கும். மோசே, இங்க நீ ஒருத்த மட்டும் இருக்கிற, அங்க பார் லட்சக்கணக்கு ஜனங்க இருக்கிறாங்க, நான் அங்கதான் வருவேன்னு சொல்லல. இந்த ஒருவன் மோசே, ஆமென். மேகம் இறங்குச்சு. கர்த்தர் வாக்கு கொடுத்த, நான் கார்மேகத்தில் வந்து நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன். மேகம் இறங்குச்சு. யாத்திராகமம் 20வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 20-21 வாசியுங்கள். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். நீங்க அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். 18வது வசனத்துல இருந்து பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள். பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள். இனி 21வது வசனம். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். இன்னைக்கு பின்வாங்கி தூரத்தில் நிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க தான். எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான். எல்லாரும் பின்வாங்கி. மோசே சொல்றாரு 20வது வசனத்துல, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க, உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடி தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளி இருக்கிறது. நீ பாவம் செய்யக்கூடாது. ஆமென். இவ்வளவு நீ பயப்படாதே, நீ பாவம் செய்யக்கூடாதுன்னா இப்படி எல்லாம் காட்சி தருகிறார், இப்படி எல்லாம் எழுந்தருளி இருக்கிறார், நீ வரலாம், நீ பயப்படாதேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒருத்தங்க தூரத்திலே நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் என்ன செய்ய விரும்புறாங்க? ஹல்லேலூயா. நீ பயப்படாதப்பா, நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் இப்படி எழுந்தருளி இருக்கிறார், மற்றபடி நீ பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒருத்தங்க பின்வாங்கி தூரத்திலேயே நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் என்ன செய்ய விரும்புறாங்க? மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய விரும்புகிறவன் அவன் தூரத்திலே நிற்கிறான். அவர் பாதத்தில் அமர விரும்புகிறவன் கார்மேகத்தில் இருந்த கர்த்தரிடத்திற்கு சமீபமாய் வருகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் சமீபமாய் அவரிடத்தில் வந்தால் அவர் நமக்கு தருகிற ஸ்தானம் அப்படிப்பட்டதா இருக்கும். நாம் தூரத்திலே நிற்கிறவர்களா இருப்போமானால் அவர் நமக்கு தருகிற ஸ்தானமும் அப்படிப்பட்டதாய் தான் இருக்கும். இந்த சம்பவங்கள் இவ்வளவு நடக்கிறது. இப்படி ஜனங்க தூரத்திலே நிற்கிறாங்க. மோசே அதை பார்க்கல. மோசைக்கும் பயம் இருந்துச்சு. ஆமென். எபிரேயர் 12 எடுக்க வேண்டாம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் அதை கண்டு என்ன செய்தானா? ரொம்ப பிரமித்தானா, பயந்தானா.
ஆனாலும் அவன் எதை விரும்பினான் தெரியுமா? கார்மேகத்தில் இருந்த கர்த்தருக்கு சமீபமாய் போக விரும்பினான். சமீபமாய் போக விரும்பினான். 24வது அதிகாரத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 1-2 வசனங்களை வாசிங்க. பின்பும் அவர் மோசேயை நோக்கி, நீயும் 2வது வசனத்தை வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்திற்கு சமீபித்து வரலாம். அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம். நான் அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து சொல்லுகிறேன். அன்று தூரத்திலே நின்றவர்களுக்கு இன்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அன்று சமீபமாய் சேர்ந்தவனுக்கு இன்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அன்னைக்கு தூரத்தில் நின்றவர்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜனங்க யாரும் வரக்கூடாது. ஜனங்களுக்கு ஒரு லைன் போடு, அதை தாண்டவே கூடாது. அன்னைக்கு கார்மேகத்தில் இருந்த கர்த்தரிடத்திற்கு சமீபமாய் சேர்ந்தவனுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அத்தனை ஜனங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் சொல்லுகிறார், மோசே மாத்திரம் இங்கே வரலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவருக்கு சமீபமாய் சேரணும். கார்மேகத்தில் இருக்கிற கர்த்தரிடத்திற்கு சமீபமாய் சேருகிறவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன? யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். யாத்திராகமம் 33:21. பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. என் அண்டையில் ஓர் இடம் உண்டு. நீ அங்கே கன்மலையில் நில்லு. அவருக்கு சமீபமாய் சேருகிறவனுக்கு அவர் அண்டையில் ஒரு இடம் உண்டு. அந்த இடம்தான் கன்மலை. அடுத்த வார்த்தையில கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கன்மலை வெடிப்பிலே உன்னை நான் வைத்து என் கரத்தின் நிழலினாலே மூடுகிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சமீபமாய் சேரணும். அவருடைய சமூக, அதனாலதான் சங்கீதம் 105 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகத்தை நித்தம் நாடுங்கள், நித்தம் தேடுங்கள். மோசே அவருடைய சமூகத்தை தேடுகிறவனாய் இருந்தபடியால் தான் நித்தம் தினம் தினம் ஆமென் இத்தனை லட்சம் பேருக்கு தலைவனாய் இருந்தோம். அவன் மனதில் இருக்கிறதெல்லாம் அவருடைய சமூகம் மாத்திரமே. எனவே தான் கர்த்தரை நோக்கி இப்படி ஜெபம் பண்ணான், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் இருந்தால் நீங்கள் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக கூடாது என்றான். அவனுடைய விருப்பம் அவருடைய சமூகம். ஏனென்றால் கர்த்தர் ஜனங்களுடைய அந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஆராதித்தது நிமித்தம் மனமடிவாகி ஆண்டவர் கோபத்திலே ஆமென் மோசேயினிடத்தில் சொன்ன வார்த்தை இதுதான். யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே ஆமென், மோசே நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்களுக்கு இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நீங்க போங்க. அடுத்த வசனம், நான் ஒரு தூதனை உங்களுக்கு, நான் ஒரு தூதனை. இதற்கு முன்பதாக மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் யார் அவங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்க? கர்த்தர் போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஜனங்கள் செய்த காரியம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர் உண்மை உள்ளவர், அதனால அவர் சொல்லுகிறார் நான் கொடுப்பேன், நான் அது வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் ஒரு தூதனை உங்களுக்கு அனுப்புறேன், அவன் அனுப்பி எல்லாரையும் நான் துரத்தி விடுகிறேன். அடுத்த வசனம், ஆனாலும் வழியே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இதுவரை நான் வந்துட்டேன் மோசே, ஆனா இப்படியே தொடரும்னா நான் வழியில நிர்மூலம் பண்ணிடுவேன். அதனால நான் வர மாட்டேன், நான் ஒரு தூதனை அனுப்புறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் அதை நிறைவேற்றணும். நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? சரி ஆண்டவர் நீங்க வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு தூதனையாவது அவர் நம்ம கிட்ட சொல்ல வேண்டாம், நம்மளே கேட்கிறோமே இல்ல. எங்களுக்கு தூதர்களை, தூதருக்கு பேரெல்லாம் தெரிஞ்சு அந்த பேரை சொல்லியும் கேட்கறது இல்ல. தூதனை நாடுகிறவனுடைய கூடாரத்தில் மேகம் இறங்காது, கர்த்தரை தேடுகிறவனுடைய கூடாரத்தில் மட்டுமே மேகம் இறங்கும். ஹல்லேலூயா.
என் வீட்டுல கர்த்தருடைய மேகம் இறங்கணும்னா நான் தூதனை தேடக்கூடாது, நான் கர்த்தரை தேடணும். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். உடனே மோசே போய் உட்கார்றான் தேவ சமூகத்துல. எனக்கு நீங்க தான் வரணும், நீங்க தான் வரணும். கர்த்தரை தேடுகிறான். கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மேகத்தில் இறங்கி, பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 24:16 வாசிங்க. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு, மோசையை மூடிட்டு இருக்கா, மலையை மூடிட்டு இருக்கா? மலையை மூடிட்டு. இப்ப மலையை மேகம் மூடிட்டுன்னா பார்க்கிறவங்க எதை பார்ப்பாங்க? ஆமென். மலையை மேகம் மூடிட்டுன்னா பார்க்கிறவங்க எதை பார்ப்பாங்க? மேகத்தை பார்ப்பாங்க. நாம் நம்முடைய வீட்டிலே பிரவேசிக்கும் போது, நாம் ஜெபிக்க உட்காரும் போது, கர்த்தருடைய மேகம் இறங்கினால் நம்முடைய கூடாரத்தை அவருடைய மேகம் மூடும். அப்படி கூடாரத்தை மேகம் மூடும் போது பார்க்கிறவங்க எதை பார்ப்பாங்க? ஆமென். நம்மை மட்டும் பார்க்கிறதுனால தானே மரியாதை இல்லாம நடத்துறாங்க. நம்மோடு கூட கர்த்தர் இருப்பதை பார்க்கும் போது, ஏசாயா 26 ஆமென், அபிமெலேக்கு நீன்னு பேசிட்டு இருந்தா. யாரை பார்த்து? ஈசாக்க பார்த்து. ஆனா கூட கர்த்தர் இருக்கிறதை பார்த்ததும், நீரும் நீங்களும் ஆமென், நீ போனாங்க தேசத்தை விட்டு. அடுத்து நீங்க போகாதீங்க. என்னங்க நேத்து வேற நீ அவன் இவன் பேசிட்டு, இன்னைக்கு எப்படிங்க அந்த மரியாதை வந்துச்சு? எப்படி மரியாதை வந்துச்சு தெரியுமா? உன் கூட கர்த்தர் இருக்கிறா, கர்த்தர் இருக்கிறா. அந்த மலையையே கர்த்தருடைய மேகம் மூடுமானால் நம்முடைய கூடாரத்தை மூடாதா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இருக்கிற வீடு உம்முடைய மேகத்தால மூடப்படணும். ஆண்டவரே, நான் இருக்கிற கூடாரம் உம்முடைய மேகத்தால மூடப்படணும். அப்படி மூடப்படும் போது என்ன உண்டாகுமா? கர்த்தருக்கு முதலாவது பாருங்கள், 16வது வசனம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கூப்பிடுறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? நீ என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார். தெய்வ பிரசன்னத்தில் கனெக்ட் ஆகும் போது, ஹல்லேலூயா, நாம் எப்படி அவரை வாஞ்சியாய் கூப்பிடுகிறோமோ அப்படி அவர் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுவார். மோசே கிட்ட அதுதான் சொல்லுகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை. மோசே அப்படின்னு கூப்பிடுறார். ஆமென். ஒரு பெரிய விஐபி நம்பர் நமக்கு கிடைச்சிட்டு நாம் அவங்களை எப்படி கூப்பிடுன்னு யோசிச்சு நம்ம கூப்பிட்டு அவங்க தான் லைன் எடுத்துட்டா, ஃபோனை அட்டன் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷம். அவங்களே நமக்கு திருப்பி கூப்பிடும்போது, ஹல்லேலூயா. கர்த்தர் மோசையை கூப்பிட்டார். கர்த்தர் மோசையை கூப்பிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசையை கூப்பிட்டார். சாமுவேலை கூப்பிட்டார். ஆமென். நம்மளை கூப்பிடுறார் ஆண்டவர். கர்த்தர் எங்க இருந்து கூப்பிடுவாராம்? மேகத்துக்கு நடுவுல இருந்து. ஏன் மோசையை கூப்பிட்டார்? ஏன்னா மோசே தான் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தவன். ஏலிக்கு 2 பிள்ளைங்க இருந்தோம். ஏன் சாமுவேலை கூப்பிட்டார்? ஏன்னா 2 பிள்ளைங்க ஆலயத்தில் இருந்தாங்க, ஆனா சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில வளர்ந்தான். சமூகத்தில் இருக்கிறது என்பது 6 நாள் மூடி இருந்துச்சு. 7ஆம் நாளில் அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, மோசே சமூகத்திலே தரித்திருக்கிறவன், தங்கி இருக்கிறவன். சாமுவேல் தேவ சமூகத்திலேயே தங்கி இருக்கிறவன்.
தேவ சமூகத்திலே வளர்ந்தவன். அப்படி இருக்கிறவனை கர்த்தர் கூப்பிடுவாராம். மோசேயை கூப்பிட்டார், மோசேன்னு கூப்பிடுறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்று கிருபையின் காலம். தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். ஆனா இந்த அனுபவத்தை நாம ருசிக்கிறோமா, அனுபவிக்கிறோமா? தேவ சமூகத்தை நித்தம் தேடணும், நித்தம் நாடணும், அவருக்கு சமீபமாய் சேரணும். அவரோடு கிட்டி சேர்வதற்கு எது எது தடையா இருக்கிறதோ அதை விரோதியாய் பார்த்து, அது நமக்கு துரோகம் பண்ணுவதாய் பார்த்து அதை அப்புறப்படுத்தி, யார் யார் அந்த மேகத்துக்கு சமீபமாய் சேர்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடத்தை அந்த மேகம் மூடிக்கொள்ளும். அந்த ஒருவன் நிமித்தமாய் ஒரு மலையே அவருடைய மேகம் மூடுதான். பவுல் என்கிற ஒருவன் நிமித்தமாய் கப்பலில் இருந்த 275 பேருக்கும் தயை மூடிச்சு. நோவா என்கிற ஒருவன் நிமித்தமாய் அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பேழைக்குள்ள வந்தாங்க. தாவீது என்கிற ஒருவன் நிமித்தமாய் கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவாய் இருந்தார். ஒருவன் நிமித்தமாய். சகையு என்கிற ஒருவன் நிமித்தமாய் அந்த வீட்டிற்கு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த ஒருவனாய் ஏன் நாம இருக்க கூடாது? அந்த ஒருவனாயா இருக்க கூடாது? ஹல்லேலூயா. உங்களை அந்த ஒருவனாய் நிறுத்தவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடுவார், கூப்பிட்டு பேசுகிறார். சாமுவேலை கூப்பிட்டு பேசுகிறார், மோசேயை கூப்பிட்டு பேசுகிறார். சாமுவேல் சின்ன பையன், மோசே பெரிய ஆளு. ஆண்டவர் சின்ன பையன் யாரு பெரிய ஆளான் யாருன்னு பார்த்து பேசுறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. மேகத்துக்கு சமீபமா இருக்கிறது சின்ன பையனானாலும் சரி, பெரிய மனுஷனானாலும் சரி, கர்த்தர் பேசுவார். அவருக்கு தேவை இத்தனை வருஷம் பழகட்டும், அதுக்கப்புறம் நோ. அவருக்கு தேவை மேகத்துக்கு சமீபமா இருக்கணும், மேகத்துக்கு சமீபமா இருக்கணும். எல்லாரும் எப்படி மோசே எகிப்திலிருந்து வெளியே வந்தாரோ அப்படிதான் ஆரோனும் வெளியே வந்தார், மிரியாமும் வெளியே வந்தார். அத்தனை ஜனங்களும் அப்படிதான். எல்லாருக்கும் ஒரே முறைதான், இரத்தத்தால் மீட்கப்படுதல். எல்லாரும் மோசே ஆரோன் இவங்களுக்கு தனி மேகம் கிடையாது, இவங்க தனி மேகம் கிடையாது, ஒரே மேகத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது, ஒரே மேகத்துக்கு கீழே இருந்தாங்க. ஆனால் மோசே மாத்திரம் வா. அப்ப அந்த இடத்துல தேவன் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்கிறாரா? இல்லை. ஏன்? மற்ற அனைவரும் தூரத்திலே நிற்கிறாங்க. இது போதும், இது போதும். நாளை கர்த்தர் அழைக்கும் போது ஹல்லேலூயா, ஒருவனை பெயர் சொல்லி, ஏன்னா அவன் சமீபமாய் சேர்ந்தவன். அந்த மேகத்துக்கு சமீபமாய், அவருடைய சமூகத்துக்கு எவன் ஒருவன் சமீபமாய் சேர்கிறானோ அவன் இருக்கிற இடத்தை அவருடைய சமூகம் மூடிக்கொள்ளும், மூடிக்கொள்ளும். அதுதான் பவுலுக்கு சொல்லுகிறார், உன் நிமித்தம் உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிறவர்களுக்கு தேவன் தயவு பண்ணி இருக்கிறார். உன் நிமித்தம். அந்த ஒருவன், இந்த ஒருவன் யார் தெரியுமா? சமீபமாய் சேர்கிறவன். அத்தனை லட்சம் பேர் இருந்தும் அவர் இந்த ஒருவன் எங்கே இருக்கிறானோ அங்கதான் மேகத்தில் இறங்குறாராம். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் மோசைக்கு விரோதமாய் பேசினவங்க, மோசைக்கு எதிராய் பேசினவங்க எல்லாரிடையும் வாய் அடைந்தது எப்போ தெரியுமா? இந்த மேகம் இறங்கினதும். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 10வது வசனம், 9-10 வாசிங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்றது.
கர்த்தர் மோசையோட பேசினார். மோசையை கூப்பிட்டார் என்று பார்த்தோம். இங்கே மோசையோடு பேசினார். இனி அடுத்த வார்த்தை, ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மோசைக்கு விரோதமா எத்தனை முறுமுறுப்புகள் இல்ல. மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்காதது என்ன கேட்டா, அந்த கூட்டத்தில் 2 பேர் மட்டும்தான். யாரெல்லாம்? யோசுவாவும் காலேபும் மட்டும்தான். ஆரோனும் மிரியாமும் கூட முறுமுறுத்துட்டாங்க. ஒரு ஜனங்கள் இல்லை. எத்தனை அடையாளங்கள் காட்டியிருப்பார் மோசே, எத்தனை அற்புதங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த முறுமுறுப்பை நான் ஒளிய பண்றேன். மோசே, என்ன ஆண்டவரை செய்ய போறீங்க? மேகத்துல நான் இறங்குவேன். ஜனங்கள் ஒன்ன பார்க்கிறது வரைக்கும் முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. ஆனா மேகத்தை பார்க்கும் போது அத்தனை பேரும் கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். 10வது வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க. 8வது வசனத்தில் இருந்து பாருங்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்ப ஜனங்கள் எல்லாம் யாரதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க? மோசே பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் எங்க போறான் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்கும்போது அவன் வாசலுக்குள்ள போனதும் வாசல்ல மேகஸ்தம்பம் வந்து நிக்குது. ஆமென். அப்ப சமூகத்தை நாடுகிறவனை தேவன் எவ்வளவு கனமாய் வைத்திருக்கிறார் என்று ஒரு வார்த்தையை சொல்லும் போது புரியும். ஆதாம் ஏவாளை ஏதேனும் தோட்டத்திலிருந்து வெளியே விட்ட பிறகு சுடர்வொளி பட்டயத்தை பிடித்த கேருபீன்கள் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இது மகிமையான இடம். ஏன்னா இது பரதீஸ். இது அவ்வளவு மகிமையான இடம். எப்பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்தானோ அதன் பிறகு அவனுக்கு அங்கே ஸ்தானம் இல்லை. இனி ஒருவன் அதற்குள்ளே போக வேண்டுமானால் பாவம் இல்லாமல் தான் உள்ளே போகணும். ஆமென். அப்ப பாவம் இல்லாமல் உள்ளே போகணும்னா பாவ மன்னிப்பு பெற்றிருக்கணும். பாவ மன்னிப்பு உண்டாகணும்னா ரத்தம் சிந்தப்படணும். யாருடைய ரத்தம் சிந்தப்படணும்? பாவம் இல்லாதவருடைய ரத்தம் சிந்தப்படணும். அப்படி பாவம் இல்லாதவராய் இந்த பூமியில வந்து அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை பாவமர கழுவி சுத்திகரித்து அந்த பரதீசுக்கு கொண்டு போகும்படிக்கு, அந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு கொண்டு போகும்படி நமக்காக வந்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். நான் சொல்ல வந்த செய்தி அதல்ல, ஆனா இது சொன்னதுனால சொல்றேன். அப்ப அவ்வளவு மகிமையானதுனால காவல் உண்டா இருக்கிறது. ஆமென். ஆமென். மகிமை மேல என்ன இருக்கும்? காவல் இருக்கும். இந்த சர்ச்சில் ஒரு இடத்துல ஒரு வசனத்தை போட்டிருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. மகிமையானவைகள் மேலெல்லாம் பார்க்கலாமா? பார்த்துருக்கோம். எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு. ரைட். மகிமையானவைகள் மேலெல்லாம் சத்தமா சொல்லுங்க, காவல் உண்டாயிருக்கும். மோசே கூடாரத்துக்குள்ள போகும்போது அவன் பின்னாடி பார்த்துட்டே இருக்கு. பின்னாடி பார்க்கிறவங்க பார்க்கட்டும், முன்னாடி பார்க்கிறவங்க பார்க்கட்டும். ஆமே. முன்னாடி பார்த்தே 1000 குறை சொல்றாங்கன்னா பின்னாடி பார்க்கிறவங்க 10000 குறை சொல்றவங்க பார்க்கட்டும். அவங்க அப்படி பார்க்கும் போதுதான் மேகம் வந்து இறங்கி நிற்கும். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? என்ன யார் யார் எப்படி பார்க்கறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே, அவங்க கண்கள் உங்க மேகத்தை பார்க்கட்டும். நீங்க எனக்காக வந்து நிற்கிறதை பார்க்கட்டும். நீர் எனக்காக எழுந்தருளுவதை பார்க்கட்டும். நீர் எனக்காக என் வீட்டில் என் வாசல்ல எனக்காக நீங்க நிக்கிறத பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆமென். மோசே போனது வாசல்ல வந்து நின்னதும் ஜனங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொண்டாங்க. அப்ப மேகம் இறங்கும் போது எவ்வளவு மேகம் இறங்கினால் மேன்மை உண்டாகும். ஆமென். சொல்லுங்க. மேகம் இறங்கினால் மேன்மை உண்டாகும். மேகம் இறங்கினால் காவல் உண்டாகும். மேகம் இறங்கினால் வார்த்தை உண்டாகும்.
ஹல்லேலூயா. மேகம் இறங்கினால் மேன்மை. ஆமென். மோசே திரும்ப மலையிலிருந்து இறங்கி வரார். 34 மலைக்கு மேலே போறார். மலையிலிருந்து இறங்கி வரும்போது எப்படி இருந்துச்சா? 28வது வசனம். அங்கே அவன் 29, 34, 29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் கூடாரத்துக்குள்ள போகும்போது மோசேக்கு பின்னாடி பார்த்துட்டு இருந்தான். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் மோசேக்கு முன்னாடி பார்க்குறாங்க. ஆமென். பின்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது மேகம் இறங்குச்சு, முன்னாடி பார்க்கும்போது மகிமை இறங்குச்சு. ஆமென். பிரகாசம். அந்த முகம் பிரகாசிக்க ரீசன் என்ன? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடே பேசினார். எப்படி பேசினார்? எங்கிருந்து பேசினார்? 34:5 வாசியுங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். எதுக்காக? ஆராதனைக்கு அப்புறமாக ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக செய்தி முடிச்சு எடுத்தோடனே செய்தி முடிச்சுட்டு இல்லை, அப்போ கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிக்கலாம்ல. பாட்டு வேணா ஒன்று குறைச்சிடலாம். எடுத்தோடனே செய்தி முடிச்சா கொண்டு வந்த 7 பாயிண்டும் ஸோ அடுத்து பாட்டு தானே பின்ன ஒரு பாட்டை குறைச்சி இல்லை அப்படி இப்படி. ஏன்? ஆராதனைக்கு அப்புறம் இந்த பிரசன்னத்தில் கனெக்ட் ஆகணும். ஆமென். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே அப்போ நம்முடைய துதி அவருக்கு உகந்ததா இருக்கணும். ரொம்ப முக்கியம். ஆராதிக்கிறவர்கள், அதனால தான் பைபிளில் இருக்கு, வெறுமனே கைகளை உயர்த்துங்கள் என்றல்ல, உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்துங்கள். ஆமென். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் கையை உயர்த்தி ஆராதிக்கணும்னா திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் என் கையின் கிரியைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். என் துதி அவருக்கு உகந்ததா இருக்கணும்னா என் வாயின் வார்த்தையில கவனம் இருக்கணும். என் இருதயத்தின் தியானம் அவருக்கு பிரியமா இருக்கணும்னா நான் என்ன நினைக்கிறேன் அதுல கவனமா இருக்கணும். அப்படிதான் ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினானா. காயின் செலுத்தினதை விட மேன்மையானது. நாம என்ன பாடுறோங்கிறத அவர் கவனிக்க மாட்டார், எப்படி பாடுறோங்கிறத கவனிக்கிறார். சரியான பிச்சில் பாடுறோமாங்கிறத நாம கவனிப்போம். அவர் அப்படி அல்ல, சரியா இருந்து இவன் பாடுறானா. ஆமென். பயங்கரமான குழியிலும் உளையா சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடல். அப்ப பாட வைக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறார் பாத்தீங்களா? தூக்கி எடுத்து, பயங்கரமான குழியில் தூக்கி எடுத்து. அப்ப தேவனை பாடுகிறவர்கள், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி. அப்ப தேவனுடைய துதியை சொல்றவங்க, தேவனை ஆராதிக்கிறவங்க கண்மலையில உறுதியா நிக்கணும். அந்த கண்மலை தான் கிறிஸ்து. உறுதியா இருக்கணும், அங்க இங்க அசையக்கூடாது. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிடணும். இல்லைன்னா பாவம் நம்மளை தள்ளி விட்டுரும். பாவம் நம்மளை தள்ளி விட அப்படி கீழே விடுறது கிடையாது, ட்ராக் மாற்றி விட்டுரும். நமக்கு தெரியாது, நமக்கு நிமித்தம் நம்ம ஓடிட்டு தான் இருப்போம். ஆனா ட்ராக் மாதிரி ஓடிட்டு இருப்போம், பக்கத்து லைன்ல போயிட்டு இருப்போம். பெரிய பெரிய ஹைவேஸ்ல எல்லாம் தெரியும், ஒரு லைன் மாறிட்டுன்னு வைங்களேன் நேர போறது போலதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ நம்ம ரூட் அந்த இடத்துல மாறிட்டோம். எல்லாம் நேரம் தான், ட்ராக் மாற்றி விட்டுறோம், தள்ளி விடுறோம், அப்படியே கீழே போட்டு. அப்படி வீழ்ச்சி என்பது என்ன தெரியுமா? கீழே விழுந்து கிடப்பது மட்டுமல்ல, பாதை மாறி நிற்பது. பாதை மாறி நிற்பது. வேகமா ஓடலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உனக்கான பாதையில் நீ பொறுமையாவா. ஏன்னா உனக்கான பாதையில் உன்னை மட்டும் தான் ஓட விட்டுருக்கிறேன். அவங்களுக்கென்று தேவன் ஒவ்வொரு பாதையை நியமித்து இருக்கிறார். எனக்கான பாதையில போட்டிக்கு வேற யாரும் கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்ற, நீ பொறுமையா ஓடு. நீ இன்னொரு ட்ராக்ல போயிட்டேன்னா நீ வேகம் எடுக்க வேண்டி வரும். ஆனா அத்தனை வேகம் எடுத்தாலும் அது உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும்.
அதனால தான் எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையா. மேகம் இறங்கும் போதுதான் நம்மை பார்க்கிறவங்க அறிந்து கொள்வாங்க என்ன தெரியுமா, கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். குடும்பத்தில் இருக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. சிலருக்கு பாருங்க, கடந்த நாளில் ஒரு சகோதரி சொன்னாங்க, வேலைக்கு காலையில் வீட்டில இருந்து எப்போ கிளம்புவேன் இருப்பேன், ஏன் ஒரு நிம்மதி வரும். திரும்பி வேலை முடிச்சு வீட்டுக்கு திரும்பும் போது திருப்பி அந்த பயம் வருது. ஆமென். நாம் இருக்கிற கூடாரத்தில் மேகம் இறங்கணும், மேகம் இறங்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென். ஒரு செய்திக்காக நான் இந்த வசனங்களை எடுத்து பேசவில்லை, செய்திக்காக என்றால் வேற செய்தி ரெடியா இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை எனக்குள்ள தாக்கத்தை உண்டாக்கிட்டு, நாம் இருக்கிற இடத்துல நம்ம முன்னாடி பார்த்தாலும் பின்னாடி பார்த்தாலும் மேகம் சூழ்ந்திருக்கிறத ஜனங்க பார்க்கணும். ஹுராபலா கபதரமா சந்தரலரியாண்டரவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லை இல்லாத இந்த பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னா நீ அவருக்கு சமீபமா சேரணும், சமீபமா சேரணும். ஆமென் ஹalleluya. அவருக்கு சமீபமா சேரணும். சமீபம் கார் மேகத்தில் இருக்கிற கர்த்தரிடத்தில் ஒருவன் சமீபமா சேருகிறான். கர்த்தர் சொல்றார் எல்லாருக்கும் எல்லை போடுங்கிறார். மோசே கிட்ட சொல்ற, மோசே மாத்திரம். மோசே வந்தது மேகம் மூடிட்டு, மேகம் மூடிட்டுனாலே அடுத்து என்னதான் வரும்? கரெக்ட், சத்தம். மேகம் மூடிட்டுனாலே மழை தான் வரும். கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன், பின்மாறி மழையை ஊற்றுவேன். மேகம் மூடாம மழையை பார்க்க முடியாது. நம்ம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள துடிக்கிறோம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். ஆமென். பிரசங்கி 11:3 வாசிங்க. பிரசங்கி 11:3. மேகங்கள் மூடி இருக்கும் போது அப்படி ஒரு வசனம் இருக்குமே, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். ஆமென். மேகங்கள் நிறைந்திருந்தால். இப்ப மோசே இருக்கிற மலை மேல எப்படி இருக்குதா? மேகம் மூடி இருக்குது. அங்கிருந்து என்ன வெளிப்படுகிறது தெரியுமா? மழையாய் பனித்துளியாய் கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. உபாகம் 32:2 அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 32வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், மழையானது மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்குமா. வசனம் இன்னைக்கு நமக்குள்ள இறங்குதா? கேட்கிறோம் இல்ல, வசனம் எல்லாம் கேட்கிறோம். எத்தனை வசனம் கேட்கிறோம், இறங்குதா? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. இறங்கினதுனாலதான் இன்றும் இஸ்ரவேல் நாமம் நிக்குது. ஆமென். இன்று முதல் உன் பெயர் என்ன? யாக்கோபு. நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் சொன்னாரா? வார்த்தை அனுப்பினாரா? அது அவன் மேல இறங்கிச்சா இல்லையா? இறங்கினதுனால இன்று வரைக்கும் எப்படி அறியப்படுகிறான்? இஸ்ரவேல். அப்ப அவர் அனுப்பின வசனம், எனக்கென்று அனுப்பின வாக்குத்தத்தம், எனக்கென்று அனுப்பின வார்த்தை என் மேல் இறங்கும் போது நான் அதன் மூலமாய் அறியப்படுவேன். ஹல்லேலூயா. அப்போ எனக்காய் அனுப்பின வார்த்தை என் மேல இறங்கணும்னா நான் எங்க இருக்கணும் தெரியுமா? அந்த மேகத்துக்குள்ள இருக்கணும். எப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் என்று சொன்னார்? சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. தெரியலன்னா சும்மா இருங்க, யோசிக்காதீங்க. ஆமென். தெரியாம யோசித்தா டைம் தான் போகும். தெரிஞ்சுனா தெரியலன்னா இது யோசித்து அப்படியே ஏதோ நீங்க நமக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சில் இருந்து வந்தவங்க. நாங்கள் 1 hour யோசிச்சுட்டு இருப்போம், அது இதில் தானே ஏதோ வரும். அதனால தெரிஞ்சா சொல்லணும், தெரியலன்னா சும்மா இப்படி யோசித்தா தெரியும் இவங்களுக்கு ஒண்ணுமே. கர்த்தர் எப்பொழுது சொன்னார் இஸ்ரவேல் என்று? அவர் சொல்றார், என்னை விடு, நான் போகட்டும். யாக்கோபு என்ன செய்தான்? விடாம
விடாம பிடித்திருக்கிறான், விடாமல் பிடித்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்றது அவரோட யுத்தம் பண்றான். என்ன யுத்தம்? அவர் போறேன்னு சொல்றாரு, இவன் போக விடல. விடாம பிடித்திருக்கும் போது யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பினார். இஸ்ரவேல். அது அவன் மேல இறங்கிட்டு அதை யாருக்கும் மாற்ற முடியவில்லை. ஏசா 400 பேரோடு கூட வந்தும் மாற்ற முடியவில்லை. மாற்ற முடியாது. அது அவருக்கு சமீபமாய் அந்த மேகத்துக்குள்ள அந்த பிரசனத்தில் காணப்படும் போது நமக்காய் அனுப்பின வார்த்தை நம்மேல் இறங்கும். ஹல்லேலூயா. கானான் தேசத்தை தருவேன் என்ற வார்த்தை யோசுவா காலேபுக்காக மட்டும் அனுப்பப்பட்ட வார்த்தை அல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்காக அனுப்பப்பட்ட வார்த்தை. ஆனா 2 பேர் மேல மட்டும் இறங்குச்சு. இறங்குனதுனால அவர்களும் அவர்கள் சந்ததியும் அதை சுதந்தரித்தார்கள். மற்றவர்கள் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். வனாந்திரத்தில் அழிப்பேன் என்று அழைக்கவில்லை, வாக்குத்தத்தமான கானான் தேசத்தை உனக்கு அழிப்பேன் என்று தான் அழைத்தார். ஆனா அவங்க மேல் அந்த வார்த்தை இறங்கவில்லை. யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தை இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. எனக்கு அனுப்பின வார்த்தை எனக்குள்ள இறங்கினாதான் என்னால் அதை விசுவாசிக்க முடியும். என் அந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்து அது 100ஆய் பலன் கொடுக்கும். ஆமென். ஆமா, என் வசனம் இறங்கும். வசனம் இறங்கணும். மழை பெய்வது போல, புல்லின் மேல் பனி பெய்வது போல. மழை பெய்யணும், மேகத்துக்குள்ள இருக்கணும். மேகங்கள் கூடும்போது அது பூமியை மழை பெய்ய பண்ணும். ஹல்லேலூயா. வசனம் இறங்கணும். யோசுவா காலேப் மேல வசனம் இறங்க காரணம் என்ன? அவங்க எல்லாரும் அவரை பின்பற்றினார்களாம், பற்றி கொண்டாங்களாம். அவரை விடவே இல்லை. அந்த மேகத்துக்கு கீழே இருந்த வசனம் இறங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாத்தீங்களா, அதுல பிரித்தெடுக்கிறார். பாத்தீங்களா, பிரித்தெடுக்கிறார். பாத்தீங்களா, வேவு பார்க்க வருகிறவர்கள் ராகாபுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாங்க. நாங்க எரிகோவை பிடிக்க வரும்போது உன்னையும் குடும்பத்தையும் பாதுகாப்போம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ இந்த சிகப்பு கயிறு கட்டப்பட்ட இந்த அறைக்குள்ள இருக்கணும். இந்த அறைக்குள்ள நீ இருந்தால் நாங்க வரும்போது உன்னையும் இந்த அறைக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நாங்க பாதுகாப்போம். இதை விட்டு வெளியே போயிட்டேன்னா கேரண்டி கிடையாது. நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கைக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நல்ல கவனமா கேளுங்க. அதன் பிறகு அவள் வேசித்தனம் பண்ணியிருப்பாள்? நிச்சயமா இல்லை. அப்படி பண்ணியிருப்பான்னா அவ குடும்பம் அந்த அறைக்குள்ள வந்திருக்காது. இல்ல, ஆல்ரெடி அந்த குடும்பம் அந்த வீட்டில் இருந்திருக்குமானால் இந்த 2 வேவுக்காரர்கள் அந்த வீட்டுக்குள்ள போனதும் இவ காட்டி கொடுக்காட்டியும் அவங்க அவளுடைய தொழில் வேசித்தன தொழிலானதுனால அந்த வீட்டில் வேற யார் எந்த உறவுகளும் இருக்க மாட்டாங்க. ஆனால் எரிகோவை பிடிக்க வரும்போது ராகாபை மட்டுமல்ல, ராகாவின் குடும்பமும் காக்கப்பட்டது என்றால் அந்த அறைக்குள்ள இப்போ யார் இருக்கிறா தெரியுமா? அந்த அறைக்குள்ள முழு குடும்பம் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. இந்த வார்த்தை அவளுக்கு நேராய் வந்தாச்சு. இனி அந்த வார்த்தை இறங்கணும்னா அவ ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும். என்ன தெரியுமா? இந்த அறையை விட்டு நான் எங்கேயும் போக கூடாது. எப்போ அவங்க வருவாங்கன்னு தெரியாது. வரும்போது ராகாப் இதே பாவத்தை செய்து கொண்டு இருந்திருப்பாள், அவள் அந்த வார்த்தைக்கு நீங்களாயிருப்பாள். அவள் வரும்போது ராகாப் மட்டும் இல்ல, முழு குடும்பமும். நான் அதை தியானித்த போது ஒரு காரியத்தை கண்டு கொண்டேன். ஹல்லேலூயா. நேற்று வரை பாவம் செய்து கொண்டிருந்தவள் இன்று வார்த்தையை நம்பி வார்த்தையினாலே மாற்றம் உண்டாகி அந்த குடும்பத்தையே ரட்சிப்புக்குள்ள நடத்துறாள். குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துற. இல்லைன்னா அந்த ஃபேமிலி எப்படிங்க உள்ள இருக்கும்? பாவம் குடும்பத்தை சிதற பண்ணும். இந்த மேகம் குடும்பத்தை இணைக்கும். என்ன தேவை எனக்கு? ஆண்டவரே, இந்த மேகம் என் கூடாரத்துல தங்கணும். எப்ப வேணாலும் வரலாம், தெரியாது. எப்ப வேணாலும் தெரியாது.
அந்த கோல் குடும்பம் இஸ்ரவேல் சந்ததி நடுவில் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு சுதந்திரம். அது மட்டுமா, பெயர் பட்டியல் எழுதும் போது எல்லா ஆண்கள் பெயர் கூட்டத்தில் யார் எந்த பெண்கள் பெயர்லாம் இருக்கு சொல்லுங்க? ராகாப், ரூத்து, பத்சேபாள். ராகாவுடைய பெயர் அதுல இருக்கு. இனி அந்த பெயரை யாருக்காவது அழிக்க முடியுமா? முடியாது. இந்த மேகத்துக்கு கீழே இருக்கிறவனும் பெயர் சொல்லி அழைக்கப்படுவான். அந்த பாக்கியம், அந்த மேன்மை, கர்த்தர் அவனுக்கு அனுப்புகிற வார்த்தை, இந்த வேவு பார்க்கிறவங்க சொன்ன வார்த்தையே இவ்வளவு நிறைவேறுதுன்னா நமக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை. இன்னைக்கு அநேகருடைய குழப்பம் என்னன்னா, ஏன் அந்த வார்த்தை என் மேல இறங்க மாட்டேங்குது? இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நம்ம எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? வார்த்தை இறங்கணும்னா சரியான இடத்துல வரணும்ல, சரியான இடத்துல இருக்கணும்ல. ஆமென். கர்த்தர் நம்மை அறியாத வழியில தேவன் நடத்துவது நம்மை சரியான இடத்துல கொண்டு வந்து விடுவதற்கு. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு போனான், வனாந்தரமான ஒரு இடத்துல வந்தான், தூக்கம் வந்துச்சு, ஒரு கல் எடுத்து வைத்தான், படுத்தான், கண் சொப்பனம் பார்க்கிறான். பைபிள் சொல்லுது அந்த இடத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார் என்று ஆதியாகமம் 28:13. அதற்கு மேலாக, அப்ப சரியான இடத்துல அவன் வந்து நின்ற போது அவன் கண்ட காட்சி என்பது அவனுக்கு ஃபியூச்சர், அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தது. எங்கேயோ இருந்து எப்படியோ இருந்து இல்ல, நமக்கான வார்த்தையை நம் மேல இறங்கணும்னா ஆமே நம் சரியான இடத்துல மேகத்துக்கு கீழே இருக்கணும், அந்த மேகத்தின் நடுவில் இருக்கணும், அந்த மேகத்துக்கு சமீபமா இருக்கணும். வாக்குத்தத்தத்தை கேட்கிறோம், எவ்வளவோ கேட்கிறோம். கேட்ட வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில இறங்கி இருந்தால் நம்ம எப்படி இருந்திருப்போம்? ஆமே. கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில இறங்கி இருந்தா நம்ம சாட்சி சொல்லியே சாகடிச்சிருப்போம். வார்த்தை இறங்க மாட்டேங்குதா? ஆமே. வார்த்தை இறங்குறதுக்கு ரெடியா இருக்கு. நாம சரியான இடத்துக்கு வரணும், இந்த மேகத்துக்கு சமீபமாய். அது அவருடைய சமூகத்தை நாடுங்க. ஆண்டவர் நீங்க வாங்க, ஆண்டவர் என் கூட இருங்கப்பா. கார்மேகத்தில் நான் வருவேன் மோசே, நான் உன்னிடத்துல வருவேன். எல்லா ஜனங்களும் அந்த மேகத்தை பார்ப்பாங்க. ஜனங்கள் எல்லாரும் மேகத்தை பார்த்தபோது மோசே கர்த்தரை முகமுகமாய் பார்க்கிறான், கர்த்தரோடு பேசுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வருகிறார். மேகம் ரொம்ப முக்கியம், அந்த சமூகம் ரொம்ப முக்கியம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 12வது அதிகாரத்துல அதனுடைய 9-10 வசனங்களை வாசிங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போய், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மோசே கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கையில் மேகம் வாசலில் வந்து நின்றது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனம், கர்த்தருடைய கோபம் வந்ததும் அவர் போய்விட்டார். அப்ப மேகத்தில் இறங்கி வந்தது யாரு? கர்த்தர். அவர் போயிட்டார்னா அதுக்கப்புறம் என்ன இருக்காது? மேகம் இருக்காது. ஒருவன் பிரியப்படுத்தின போது கூடாரத்தில் மேகம் வந்து இறங்குச்சு. எப்படி பிரியப்படுத்தினான்? தேவனுக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்றான். தேவனுக்கு உரிய ஆராதனை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்றான். தேவனை வேதனைப்படுத்துகிற இடத்துல இருக்க மாட்டேன் என்றான். பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ்ந்தான், தன்னை வேறுபடுத்தி கொண்டான், தன்னை தேவனுக்குரியவனாய் காண்பித்தான். அவன் இருந்த இடத்துல மேகம் இறங்குச்சு. ஆனால் இங்கே தேவனுக்கு கோபம் உண்டாக்கும் காரியம் நடந்த போது கர்த்தர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு. மேகம் நீங்கி போயிட்டுன்னா முதல்ல நஷ்டமாகிறது என்ன தெரியுமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ரட்சிக்கப்பட்டவங்க
உலக காரியத்தை குறித்து கலங்குறாங்கன்னா அவங்க கிட்ட ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம், அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ரட்சண்யத்தின் சந்தோஷம், அது இழந்ததுனால தான் தாவீது கேட்கிறான், உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க, திரும்ப தாங்க. அதனால தானே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ்க்கைப்பட்ட போது உன் இளவயதின் நாட்களில் நீ பாடின பாத்தியா, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் பாடினியே, அன்னைக்கு மீட்கப்பட்ட போது பாடின ஜனங்கள் தான் இப்பொழுது தேவனுக்கு துரோகம் செய்கிறார்கள். செங்கடலை கடந்து பாடின துதித்த கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடினவங்க தான் இப்ப தேவனுக்கு வேதனை உண்டாக்குறாங்க. தேவனுக்கு கோபம் உண்டாக்கினால் தேவன் போய்விட்டாரா, தேவன் போயிட்டார்னாலே அதுக்கப்புறம் அவருடைய சமூகம் அங்கே இருக்காது, மேகம் போய்விடும். நம்ம கூடாரத்தில் மேகம் இறங்குதா, மேகம் போகுதா? ஆமென். இங்க மேகம் போக காரணம் என்ன? தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குனது. ஓசியா 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 12:14, எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். எப்ராயிமை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன். எப்ராயிம் மேல விழுந்ததே கிருபை இல்ல. எப்ராயிம் யாரு? யோசேப்புடைய 2 பிள்ளைகளில் ஒருவன். 2 பிள்ளைங்க பேரை சொல்லுங்க. மனாசே, எப்ராயிம். மனாசே, எப்ராயிம். இப்போ மூத்த பையனை அப்பாவுடைய வலது கைக்கு கீழே கொண்டு விடுறான். யாரு? யோசேப்பு. 2வது பையனை தகப்பனுடைய இடது கைக்கு கீழே கொண்டு விடுகிறான். அவன் யாரு? எப்ராயிம். இப்போ யோசேப்புடைய ஆசை என்னன்னா, வலது கை மூத்த பையனை தொடணும், இடது கை 2வது பையன். அதாவது பெரிய ஆசீர்வாதம் மனாசே மேல விழணும், அதற்கு அடுத்த ஆசீர்வாதம் எப்ராயிம் மேல விழணும். யாக்கோபு என்ன செய்தானா, யாக்கோபு தன் கைகளை இப்படி வைத்து பிளஸ் பண்ணான். கையை இப்படி வைத்தா என்ன தெரியுது? என்ன தெரியுது? கேட்கல. கிராஸ், சிலுவை. எப்ராயிமே, மூத்தவன் மேல விழ வேண்டிய ஆசீர்வாதம் உன் மேல விழ காரணம் இந்த கை கிராஸ் ஆனதுனால. ஆமென். இஸ்ரவேல் மேல் மாத்திரம் விழ வேண்டிய ஆசீர்வாதம் நம் மேல் விழுந்த காரணம் அவர் கிராஸ்ல ஏறினதுனால. ஹalleluya, ஹalleluya. இப்படி கிருபை பெற்றவன் தான் எப்ராயிம். இந்த கிருபை பெற்றவன் இப்பொழுது என்ன செய்கிறானா, அவரை மிகவும் கோபப்படுத்தினான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை ஒருவன் மிகவும் கோபப்படுத்தினால் அவர் கூடாரத்தை விட்டு போயிடுவாராம். மேகம் அந்த கூடாரத்தில் இருக்காது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல, வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இல்ல. ஏன்? மேகம் இல்ல. நம்ம வீட்டுல சமாதானத்துக்கு தேவை பணம் இல்ல, மேகம். மேகம் சூழ்ந்திருந்தா தேவையான மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவார். சந்தோஷத்துக்கு தேவை மேகம், மகிழ்ச்சிக்கு தேவை மேகம். ஹalleluya. இன்னைக்கு வீட்டுக்குள்ள போனாலே, ஐயோ எனக்கு வீட்டுக்குள்ள போகணும்னு நினைச்சாலே என்ன இல்ல, மேகம் இல்ல. கிருபை பெற்ற எப்ராயிம் அவரை மிகவும் கோபப்படுத்தினான். அவன் செய்த காரியங்கள் என்ன? நான் பாயிண்ட் மட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். முதலாவது ஓசியா 4. அதே ஓசியா புஸ்தகத்தில் நான் இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஒரு 7 காரியத்தை நான் வேகமாக சொல்லி ஜெபிக்கிறேன், நேரம் போய்விட்டபடினால. ஓசியா 4:17. அவன் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். 7:18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஓசியா 7:18, 7:8. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். அது அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். அவர் திருப்பி போடாத அப்போ. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஆவிக்குரியவனா தெரியுறான், திங்கக்கிழமை பார்த்தா ஆளே தெரிய மாட்டேங்குது,
திருப்பி போடாத அப்பம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு, பார்த்தா சூப்பர், ஆமென், சண்டே கிறிஸ்டியன்ல. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே இருக்கு மாவு. அவன் திருப்பி போடாத அப்பம். ஏன்? அந்நிய ஜலத்தோட கலந்திருக்கிறான். அந்நிய ஜனத்தோடு கலந்தாலே அவன் எதோடு கலந்து விடுவான்? விக்கிரகத்தோடு கலந்து விடுவான். சாலமோன் பாருங்க, ஆரம்பத்தில் எவ்வளவு தேவனால் நேசிக்கப்பட்டவன், தேவனை நேசித்தவன். ஆனால் அவன் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, நெகேமியாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் அதனுடைய 13வது அதிகாரம் 26வது வசனம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனால் பாவம் செய்தான் அல்லவா, அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை, அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான், தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் என்ன செய்ய பண்ணினார்களாம்? பாவம் செய்ய பண்ணினார்கள். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அந்நிய நுகத்திலே இணையாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். உலக சிநேகம் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் கிருபை பெற்றவர்கள். எப்ராயிமே, நீ மனாசே கிடையாது, நீ எப்ராயிம். மனாசேனா அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவன். எப்ராயிமுக்கு அது கிடைக்கணும்னா கிருபை வேணும், சிலுவை வேணும். அவர் சிலுவையில ஏறினதுனால தான் இன்னைக்கு நாம சுகம் பெற்றிருக்கிறோம், இன்னைக்கு நம்ம ஜீவன் பெற்றிருக்கிறோம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பெற்றிருக்கிறோம், இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தகுதி உள்ளவனுக்கு கிடைக்க வேண்டியது, இந்த தகுதி இல்லாதவனுக்கு. ஆமென். ஈசாக்கு, யோசேப்பு நினைச்சார் அவருக்கு வயசானதுனால தெரியாம கை வைக்கிறார். இல்ல, பைபிள் சொல்ல தெரிஞ்சுதான். ஹல்லேலூயா. தெரியும். எனவே தான் அவர் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அவர் தோள்ல யாரும் வைக்கல, பைபிள் சொல்லுது அவர் எடுத்து கொண்டு போன. தெரியும், என் பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னா நான் இதெல்லாம் சகிக்கணும்னு தெரியும். நான் இந்த சிலுவையை எடுத்தாதான் இவன் வாழ்வானா, நான் சிலுவை எடுக்க ரெடின்னு சொல்லி எடுத்தவர் தான். என் மேல அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையில் எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம். எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? அவர் அவனை கோபப்படுத்தினது, அவர் போயிட்டாராம். அவர் போயிட்டார். அவர் போனால மேகம் போயிடும். மேகம் போயிட்டுனாலே எல்லாம் போச்சுங்க. ஆமென். மேகத்தினாலதான் மேன்மை, மேகத்தினாலதான் காவல், மேகத்தினாலதான் ஆசீர்வாதம், மேகத்தினாலதான் எல்லாமே. மேகம் போயிட்டுனால எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். மேகம் போனதும் மிரியாம என்ன பிடிச்சுதான்? குஷ்டம். அப்ப குஷ்டம் எங்க தான் இருக்கு? சுத்தி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஏன் பிடிக்கல? மேகம் இருந்துச்சு, மேகம் இருந்துச்சு. உன் பக்கத்துல 1000 விழுந்துச்சு, 10000 விழுந்துச்சு. இன்னும் ஏன் ஒன்னு அணுகல? மேகம் இருந்துச்சு, மேகம் இருந்துச்சு, மேகம் இருந்துச்சு. மேகம் போயிட்டுனா, மேகம் போயிட்டுனா ரெடியா இருக்கிறான் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி. இந்த மேகத்தினுடைய வேலை எதுவுமே இருக்கும்போது தெரியாதுங்க. எதுவுமே இருக்கும்போது அதோடைய மதிப்பு தெரியாது. ஹல்லேலூயா. அது விலகுனா அத்தனை வாதையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அத்தனை வாதையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் இது பிடிச்சது? ஆமென். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? ஒரு தேவ பிள்ளை மேகத்தை, ஆண்டவர் மேகம் இல்லையா ஆண்டவரே, மகிமையானவர்களுக்கு மேல காவல் உண்டாயிருக்குமே, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? ஏன் இது பிடிச்சிட்டு எப்போ போச்சு இந்த மேகம்? எப்ராயிம் மிகவும் கோபப்படுத்திட்டு அவர் பேசாமலே போயிட்டார். அவர் போயிட்டார்னா மேகம் விலகிட்டு, மேகம் விலகினது உடனே மிரியாம வந்து பிடிச்சிட்டு, உடனே பிடிச்சிட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய பாதுகாவல் அவருடைய மேகம். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம், ஓ முன் செல்லும் மேகம் நீர். ஆமென், ஆமென். நம்முடைய பாதுகாவல். எப்ராயிம் எப்படி கோபப்படுத்தினான்? அவன் விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிறான்.
5:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஓசியா தகாத கற்பனையை மனதார பின்பற்றினான். தகாத கற்பனை, அதாவது தனக்கு ஏற்றார் போல வார்த்தைகளை திரித்து கொண்டான். சத்தியத்துக்கு மாறாய் பேசுகிறதெல்லாம் அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். கட்டுக்கதைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆரோக்கியமான உபதேசத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போனான். ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் இருதயத்தில் குத்துண்டவர்களாகும். இன்னைக்கு இது எல்லாம் ஏன் என்ன நான் பண்ற காரியத்தை டச் பண்ணாம பேசுற எந்த வார்த்தையும் நான் கேட்பேன்னு சொல்றவங்க தான் அந்த தகாத கற்பனையை பின்பற்றுவாங்க. தகாத கற்பனையை. ஆமே, நீ என்ன பண்ணாலும் பாவம் இல்லப்பா, நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் உனக்கு சமாதானம் சமாதானம் சொல்லுகிற கற்பனையை அவன் பின்பற்றுகிறான். ஏன் அவன் பாவம் செய்ய விரும்புகிறான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்துக்கு போகும்போது தீர்க்கதரிசிங்க என்ன சொல்றாங்க கேட்ட போது, இஸ்ரவேல் ராஜா அத்தனை 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு வருகிறான், ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு வரல, மீகாயாவை. ஏன் அவனை கூட்டிட்டு? அவன் வந்தாலே எனக்கு எதிராக தான் பேசுறான். அவன் சரியா பேசுறான் இல்ல, எனக்கு ஃபேவரா பேசுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 400 பேர் இருக்காங்க. இதுக்கு மேல நீ என்ன வேணும்? 400 செய்தியா, ஒரே ஒரு செய்தியா? எப்ராஹிம் தகாத கற்பனைகளை மனதார பின்பற்றான். 5:13 இருக்கிறது, அவன் அசிரியனிடத்தில் போகிறான். எப்ராஹிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராஹிம் கர்த்தரிடத்தில் வரவில்லை. யாரிடத்தில் வருகிறான்? அசீரியன் அண்டைக்கு போகிறான். தனக்கு ஒரு பிரச்சனை என்னதோ கர்த்தரிடத்தில் வரல. கிருபை பெற்றவன், சிலுவையினால கிருபை பெற்றவன் கோபப்படுத்துகிறான். எனவேதான் மீகாவை கொண்டு எழுதுகிறார். ஏன் அழுற? ராஜா உன்கிட்ட இல்லையோ? அவர் கல்லறையில் வைக்கப்பட்டு அழுறாங்க, ரைட். ஸ்திரீயே அழுற கேட்டார். அவர் உயிர்த்த பிறகும் அவர் இல்லை. அவரிடத்துல கேட்க வேண்டியதை வேற யாரிடத்துல நம்ம கேட்க போறோம்னா நாம் அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுகிறோம். அவரை கோபப்படுத்துகிறான். அவன் யோசித்து பார்த்திருப்பானா மனாசேக்கு ஆசீர்வாதத்தை இந்த சிலுவையினால் அவனுக்கு கொடுத்தேனே. அவனுக்கு ஒரு பிரச்சனை என்னது, யாரெல்லாமோ போய் பார்க்க போறானே, இந்த மேகத்துக்கு கீழே வரமாட்டேங்கிறானே, கோபப்படுத்துகிறான். அடுத்து ஓசியா 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராஹிமிலே வேசித்தனம் உண்டு. ஓசியா 6:10 பயங்கரமான காரியத்தை கண்டேன். அங்க எப்ராஹிமின் வேசித்தனம் உண்டு. தீட்டுப்பட்டு போயிட்டு தேவன் அருவருக்கிற காரியம் விக்கிரகாராதனை, வேசித்தனம். இது தேவனால தாங்க முடியாது. எப்ராஹிம் அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஓசியா 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டான். கூலிக்கு பொருத்தி கொண்டான்னு அர்த்தம் என்னன்னா பணத்தை வச்சு சாதிக்கிறது இல்ல. இன்னார போய் பார்ப்போம், இவ்வளவு ரூபா கொடுத்து அவங்கள வச்சு பணத்தை வச்சு சாதிக்கிறது. ஆமென். பணத்தை நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டான். பணம் அதிகம் கொடுக்கிறவங்களை நேசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டமே அதுதான். நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டான். 12:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை நியாயப்படுத்துகிறான். ஆமென். இப்ராஹிம் சொல்லு, நான் ஐஸ்வர்யவானானே, நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகி அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். நியாயப்படுத்துகிறான். நான் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டது. ஆனா 1வது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, 12:1 வாசி, எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி இப்படி சம்பாதிச்சுட்டு சொல்றான், நான் பிரயாசப்பட்டு சேர்த்ததுல ஒன்றும் பாவம் இல்லைன்னு சொல்லி தன்னை நியாயப்படுத்துகிறான். 7வது ஓசியா 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராஹிமுடைய பக்தி மாயையா இருக்கு. காலையில தெரியுது, மாலையில காண மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை வரும்போது உட்கார்ந்து இருக்கிறான், பிரச்சனை போனதும் காணல. அந்த வார்த்தையில என்ன அருமையா இருக்கும், எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன்? என்னப்பா செய்யறதுக்கு தெரியல, உனக்கு எப்படி செய்ய முடியும் எப்ராஹிமே? காலையில நீ உன் பக்தியை பார்த்து செய்யலாம் நினைக்கும் போது மாலையில செய்ய வரும்போது நீ காணலையே. எப்ராஹிம் அவரை மிகவும் கோபப்படுத்தினான். மோசே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருவன் தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது அவன் வாசல்ல மகிமை இறங்கும், மேகம் இறங்கும். தேவனை கோபப்படுத்தினா மேகம் போயிடும். மேகம் இறங்கணுமா மேகம் போகணுமா தீர்மானம் உங்களுடையது. ஆண்டவரே, என் கூடாரத்தை விட்டு மேகம் போயிடக்கூடாது. அதனாலதான் மோசே கேட்டான், ஆண்டவரே எங்களை விட்டு
உங்க சமூகம் எங்க கூட போகலைன்னா நாங்க இல்லப்பா, எல்லா வியாதியும் எங்களை பிடிச்சிரும்பா, எல்லா சத்துருவும் எங்களை மேற்கொண்டுருவான்ப்பா. இல்லை எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எப்போ பாருங்க, இயேசு இல்லாம சீஷர்கள் படகுல போனதும் காற்று அடிச்சு கடல் கொந்தளிக்குதுல்ல, சாத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவர் இல்லாத தருணத்தை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மேகத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் நம்முடைய பாதுகாப்பு. அந்த ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலின் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம், எல்லாரும் இந்த வசனத்தை அப்படியே பிடிங்க. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டா. கைகளை உயர்த்தி ஹalleluya. இந்த காவல் தாங்க அவருடைய மேகம். இது விலகிட்டுனா ஒட்டனை மிரியாம குஷ்டம் பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சத்துரு தொடுக்கிற ஆயுதங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இல்ல ஏன் இன்னும் வாய்க்காம போச்சுன்னா மேகம் இருக்கு. அந்த மேகம் விலகிறாதபடிக்கு எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் நமக்கு காவல் அவர் தாங்க. ஆமென். கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. மகிமையானவைகளின் மேலெல்லாம் உங்க காவல் தான்ப்பா. எங்க மேல, எங்க குடும்பத்தின் மேல, பிள்ளைங்க மேல. ஆண்டவரே, எக்காரணம் கொண்டோம் நான் உங்களை கோபப்படுத்தி அந்த மேகத்தை விலக வச்சிடக்கூடாது. ஆண்டவரே, ஒரு 2 நிமிஷம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஆமாம். எப்படி வசதியை முழங்கால் போட முடிந்தால் நல்லது. ஆமாம். உங்க சரீர நிலைமையை பார்த்து கொள்ளுங்கள். ஆமாம். ஆனா நீங்க உண்மையா ஜெபம் பண்ணணும். மோசே மாதிரி இருக்கணும், மிரியாம மாதிரி இருக்கக்கூடாது. என் குடும்பத்தை விட்டு மேகம் விலகிறவே கூடாது. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் இல்லை, உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓசியால இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி வந்தோம். கடைசியில் என்ன சொல்றா தெரியுமா? நீ கர்த்தரிடத்துல திரும்புவியா, நான் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் சொல்றார். எப்ராஹிமுக்கு நான் பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்தினதற்காக வருந்துகிறேனப்பா. உம்மை கோபப்படுத்தும் காரியம் என்னில் இருக்குமானால் அது என்னை விட்டு அகற்றுங்கப்பா, என்னை விட்டு அகற்றுங்கப்பா. என் கூடாரத்தை விட்டு மேகம் விலக கூடாதுப்பா, என் வீட்டை விட்டு மேகம் விலக கூடாது. ஆண்டவரே, வீட்டை விட்டு மேகம் விலக கூடாது, என் குடும்பத்தை விட்டு மேகம் விலக கூடாது. உங்க மேகம் தான் எங்க காவல், உங்க மேகம் தான் எங்க காவல் அப்பா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, உங்க மேகம் விலக கூடாது, உங்க மேகம் விலக கூடாது ஆண்டவரே, உங்க மேகம் விலக கூடாது ஆண்டவரே. ஷலக பரபலர தடர பரியாதரவோ உடர பலர கபர பலர ஹண்டர பலரியாதர பலரியாதரா ஹே பலரியாதர பௌஷ பலர தர பலர. ஆண்டவரே, இன்னைக்கு அத்தனை பிரச்சனைக்கு காரணம் புரிந்து கொண்டேன் ஆண்டவரே. அப்பா, எங்களை தயவாய் மன்னிப்பீராக. அந்த ஒரு மோசை நிமித்தம் அந்த மலையே மேகம் மூடிச்சப்பா. ஆண்டவரே, இதோ எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நாங்க தூரமாய் நின்றது போதும். கார்மேகத்தில் இருக்கிற கர்த்தரிடத்திலே நாங்கள் சமீபமாய் சேர வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. பார்வோனின் சேனை என்னை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டால், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்தில் தடையில்லை. ஓ பார்வோனின்
பார்வோனின் சேனை என்னை மேகத்துல நீர் இருக்கிறதுனால மட்டும்தான் ஆண்டவரே. மேகம் போச்சுன்னா எல்லாம் போச்சுப்பா. இந்த பார்வோன் மேற்கொள்வான், செங்கடல் மூடி போயிட்டு விடுவான். இன்னைக்கு நாங்க காக்கப்பட காரணம் உம்முடைய மேகம். நீர் இருக்கிறதுனால, நீர் இருக்கிறதுனால எங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பை வைத்து எங்களை மகிமையானவர்களாய் மாற்றி ஆண்டவருடைய காவலை எங்கள் மேல் வைத்திருக்கிறதுனால நாங்க இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதிரும், எங்களை விட்டு விலகாதிரும். எங்களை விட்டு விலகாதிரு, விலகாதிரு, விலகாதிரு. ரெண்டு கரங்களை முடிந்தால் விரித்து சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, எனக்கு நீங்க போதும், நீங்க போதும். சில உம்மை விட்டா யாரும் இல்ல, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசப்பா, உம்மை விட யாரும். விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. உங்க கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சிலுவையினால் நிறுத்தப்பட்டவர்கள் தான். உம்மை விட யாரும் இல்லை. ஆண்டவரே அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு வார்த்தை உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை கோபம் உண்டாக்கும் எந்த காரியம் என் வீட்டில் இருக்கக்கூடாது, என்கிட்ட இருக்கக்கூடாது, என் வீட்டில் யாருக்கிட்ட இருக்கக்கூடாது. மேகம் விலகுச்சுன்னா நாங்க இல்லப்பா, நாங்க அவுட்டுப்பா. மேகம் விலகுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களை பார்க்க முடியாதுப்பா. ஆண்டவரே என்ன மகிமையான எப்படி வச்சிருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு நாங்க காக்கப்பட காரணம் அதுதானே, உங்க காவல் தானே. அந்த மேகம் விலகிடவே கூடாது, அதுக்கப்புறம் எங்களை பார்க்க முடியாதுப்பா, நாங்க இல்லாம போயிருவோம்ப்பா. ஆண்டவரே மேகம் விலக கூடாது. ஒவ்வொரு வீட்டுல ஆண்டவரே இன்னைக்கு உங்க சமூகத்துல தங்களை உடைத்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் தங்கள் வீட்டுக்கு போகும்போது, மோசே அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது எப்படி வாசல்ல மேகம் இறங்கி நின்றதோ அப்படியே கர்த்தர் எங்களுக்காக இறங்கி நிற்பீராக. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவீராக. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருகிற சத்துரு 7 வழியாய் சிதறுண்டு ஓடுவா. தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல சத்துரு உடைந்து ஓடுவானாக. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில ஷபலா கபதனா ரபா பாபா ஏபலா ஹண்டரா பகபரலா ரதனா ரபா ரிபா பபலரோ சத்தரபா கபலரதனரா ஏரியாதனரா ஹண்டரா லரதனரா ஹண்டரபா கபலபரபா சந்தரபலரதரபா ஓடரபல ரியாதனரே ரிகலர ஹண்டரபா ரிபி கபலரதனரா. ஓ மகிமை 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 மகிமை. ஓ ரிபலரதனரா ஷெஹெட்டரலரா கபதனரா. Glory be to Father. Hallelujah. மகிமை ஒவ்வொரு கூடாரத்தை மூடுவதாக, ஒவ்வொரு குடும்பத்தை மூடுவதாக, பிள்ளைகளை மூடுவதாக. Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Hallelujah. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. ஆண்டவரே மேகம் வேணும், மேகம் இறங்கி நிற்கணும். இந்த அனுபவத்தில் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக.
3 நாட்கள் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து எங்களோடு திட்டவும் தெளிவுமாய் பேசின உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இவர்கள் தங்கி இருக்கிற இடம் உம்முடைய மேகத்தாலே சூழ்ந்திருப்பதாக. எல்லா மகிமை கனவுமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.